ஹலோ. இன்னைக்கு நாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஒரு ராங் நம்பர், ஆனா அது அவன் லைஃப்ல வந்த மோஸ்ட் ரைட் பர்சன். இத கேட்கும்போதே மனசுக்குள்ள ஏதோ பண்ணுதில்ல? ஆமாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நடக்கிற ஒரு சின்ன விஷயம் எப்படி ஒருத்தரோட மொத்த வாழ்க்கையும் புரட்டி போடுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த ஸ்பெஷலான பகுப்பாய்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது மனச உலுக்குற ஒரு மாடர்ன் அர்பன் காதல் கதை. ராங் நம்பர், ரைட் லவ். இதோட மிகச்சிறந்த கதைக்களத்தை நாம விலாவாரியா டீகோட் பண்ண போறோம். இது வெறும் கதை இல்லைங்க, நிஜமான உணர்வுகளோட ஒரு பயணம். முதல்ல சாப்டர் 1, த ரெய்னி நைட் கனெக்ஷன், அதாவது அந்த எதிர்பாராத மழைக்கால அழைப்பு. கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. சென்னை சிட்டி பயங்கரமான மழை பெய்யுற ஒரு ராத்திரி நேரம். ஈரமான ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிற அர்ஜுனுக்கு சடனா ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. போனை எடுத்தா ரொம்ப சாஃப்டான ஒரு பொண்ணு குரல்ல சாரி ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி கட் பண்ண போற அந்த செகண்ட், ஒரு நிமிஷம் டைம் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அந்த குரல் கேக்குது. சீரியஸா எவ்ளோ யதார்த்தமான ஒரு கேள்வி பாருங்க. இந்த ஒரு சின்ன கேள்விதான் இந்த மொத்த கதைக்குமான ஸ்பார்க். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. அந்த குரலுக்கு சொந்தக்காரியான ஆயிஷாவும் அர்ஜுனும் முதல்ல சும்மா சாதாரணமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அது டெய்லி பேசுற பழக்கமா மாறுது. ஒரு கட்டத்துல நைட்டு 2 மணி வரைக்கும் பேசுறது அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாவே மாறிடுது. யோசிச்சு பாருங்க, முகத்தையே பார்க்காத 2 பேருக்குள்ள வெறும் குரல் வழியா மட்டுமே இவ்ளோ ஆழமான ஒரு பாண்டிங், அது ரொம்ப ரொம்ப வேகமா உருவாயிடுச்சு. இப்போ 2வது சாப்டர், லவ் இன் தி டார்க், அதாவது அந்த இருட்டுல மலர்ந்த காதல். இன்னைக்கு நாம இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல காதல்னாலே இன்ஸ்டாகிராம், போட்டோஸ், வீடியோ கால்ஸ்னு ரொம்ப விசிபிளா இருக்கு, கரெக்டா? ஆனா இவங்களோட உலகத்துல அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இடமே இல்லைங்க. நம்ம முகத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க வச்சுக்கிட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல். வெறும் குரல், அந்த ஃபீலிங்ஸ், அப்புறம் அந்த நைட் 2 மணி அமைதி, இது மட்டும்தான் அவங்களோட காதலை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குச்சு. லிட்ரலா சொல்லணும்னா இது ஒரு அன்சீன் லவ். அப்போ இதோட உச்சக்கட்டம் எங்க வருதுன்னு நீங்க கேட்கலாம். ஒரு நாள் அர்ஜுன், நீ எப்படி இருப்பேன்னு கேட்க அதுக்கு ஆயிஷா சிரிச்சுக்கிட்டே, நீ கற்பனை பண்ற மாதிரி நான் இருக்க மாட்டேன், அப்போ உனக்கு என் மேல காதல் வராதுன்னு சொல்றான். சில செகண்ட் சைலன்ஸ்க்கு அப்புறம் அர்ஜுன் சொல்றான், ஆல்ரெடி வந்துருச்சு. எவ்ளோ பவர்ஃபுல்லான வார்த்தை இல்ல? முகம் பார்க்காமலே வெறும் குரலையும் கேரக்டரையும் மட்டுமே வச்சு ஒருத்தரை முழுமையா காதலிக்க முடியும் அப்படிங்கறத இது ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. 3வது சாப்டர், த பேரியர் ஆஃப் ரியாலிட்டி. இப்போ யதார்த்தம் குறுக்கிடுது. இங்கேதான் பிரச்சனை ஆரம்பமாகுது. இந்த டீட்டெயில்ஸை பாருங்க. ஆயிஷா ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வீட்ல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் அர்ஜுன் ஒரு ஹிந்து. அவன் இப்போ இதனால ரொம்பவே உடைஞ்சு போயிருக்கான். சமூகமும் மதமும் அவங்க காதலுக்கு நடுவுல எப்படி ஒரு பெரிய சுவரா நிக்குது அப்படிங்கிறது இங்க ரொம்ப தெளிவா புரியுது. ஒரு ராத்திரி ஃபோன்ல ஆயிஷாவோட குரல் ரொம்பவே நடுங்குது. அவ அழுதுகிட்டே எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றா. அந்த நிமிஷம் அர்ஜுனோட உலகமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது. நான் வீட்ல எதிர்த்து சண்டை போட முடியலன்னு அவ சொல்லும்போது அந்த ஃபோன் கால்ல இருக்கிற சினிமாட்டிக் சோகமும் அவங்களோட பெயினும் நமக்கும் அப்படியே கடத்தப்படுது. பின்னாடி கல்யாண பட்டுப்புடவ தொங்கிட்டு இருக்க அவ இருட்டுல அழுதுட்டு இருக்கிற அந்த சீன் நிஜமாவே மனசை பிசைதுங்க. இதை விட ஒரு வலியான விஷயம் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப நேர அமைதிக்கு அப்புறம் ஆயிஷா கடைசியா ஒன்னு சொல்றா, நம்ம சந்திக்காமலே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொலை கட் பண்ணிடுறா. அவங்களோட அந்த அழகான கனவு உலகம் ஒரே நொடியில உடைஞ்சு சிதறத இந்த ஒரே ஒரு வரி நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துது. அன்பார்ச்சுனேட்லி இதுதான் அவங்களோட கடைசி உரையாடலா மாறுது. 4வது சாப்டர், ஹார்ட் பிரேக் அட் தி ஸ்டேஷன், அந்த கடைசி சந்திப்பு. கால் கட்டான அந்த அடுத்த செகண்ட் அர்ஜுன் பதட்டமா பைக்கை ஸ்டார்ட் பண்றான். ஆயிஷா சொன்ன அந்த ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி அவனோட பயணம் ஆரம்பமாகுது. வெளியில பயங்கரமான மழை கொட்டிட்டு இருக்கு. அந்த மழையில கடுமையான டிராஃபிக்ல அவன் சிக்கி தவிக்கிறான். இந்த பிசிக்கலான டிராஃபிக் நெரிசல் ஆக்சுவலா எதை மீன் பண்ணுதுன்னா, அவனோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த தவிப்பையும் ஐயோ என்ன ஆகுமோங்கிற அந்த பதட்டத்தையும் தான். மழையோட மழையா அவனோட கண்ணீரும் கலந்து வழியுது. இந்த சினிமாட்டிக் சேஸ்ல அவனோட அந்த வள்ளியும் எப்படியாச்சும் அவளை ஒரு முறையாவது நேர்ல பாத்துற மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஏக்கமும் ரொம்ப தத்ரூபமா நமக்கு ஃபீல் ஆகுது. ஃபைனலா பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு. அர்ஜுன் மூச்சரைக்க ஓடி வரும்போது ட்ரெயின் மெதுவா நகர ஆரம்பிக்குது. இது அப்படியே ஒரு ஸ்லோ மோஷன் காட்சி மாதிரி நம்ம மனசுல பதியுது. ஒரு ஜன்னல் சீட்ல ப்ளூ கலர் ஷால் போட்ட ஒரு பொண்ண அவனோட கண்கள் தேடி பிடிக்குது. இப்போ இங்கதான் விஷயமே இருக்கு. இதுல இருக்கிற ஒரு டிராஜிக் ஐரணி, அதாவது ஒரு துயரமான முரண் என்னன்னு பாருங்களேன். இத்தனை நாளா முகமே பார்க்காம காதலிச்சவங்க தங்களோட வாழ்க்கையில முதல் முறையா நேர்ல ஒருத்தரை பாக்குறாங்க. ஆனா அதே வினாடியில தான் அவங்க நிரந்தரமா பிரியவும் செய்றாங்க.
அவங்க சந்திக்கிற அந்த முதல் தருணமே அவங்களோட கடைசி தருணமா மாறுறது தான் இந்த கதையோட உச்சக்கட்ட வலி. ட்ரெயின் வேகமா போயிடுது. அர்ஜுன் பிளாட்ஃபார்ம்ல தனிமையில நிக்கிறான். கடைசி சாப்டர் அ போயட்டிக் கன்க்ளூஷன், அதாவது காலங்கள் கடந்த ஒரு காதல். பல வருஷங்கள் ஓடிடுச்சு. அர்ஜுன் இப்போ ஒரு அமைதியான சின்ன புக் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கான். காதலும் வேண்டாம், காதல் கதைகளும் வேண்டான்னு ஒதுங்கி வாழ்ற ஒரு தனிமையான வாழ்க்கை. அப்போ திடீர்னு ஒரு நாள் அனுப்புனவர் பேரில்லாத ஒரு மர்மமான கொரியர் பார்சல் அவனுக்கு வருது. அந்த பார்சல பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தோட பேரு ராங் நம்பர் ரைட் லவ். அதோட ஆத்தர் ஆயிஷா ரஹ்மான். ஆமாங்க, ஒருத்தர பார்க்காமலே வாழ்ந்த அந்த காதல ஆயிஷா தன்னோட எழுத்துக்கள் மூலமா எப்படி அழியாம ரெக்கார்ட் பண்ணிருக்கான்னு பாருங்க. அந்த புத்தகத்தை திறந்ததும் முதல் பக்கத்துல இருக்கிற இந்த டெடிகேஷனை கவனிங்க. நம்ம சேரல, ஆனா என் வாழ்க்கையில உண்மையா காதலிச்ச ஒரே மனிதன் நீ. ஒரு டிப்பிக்கலான ஹாப்பி எண்டிங் இல்லனாலும் இதை விட ஒரு அழகான எமோஷனலான க்ளோஷர் ஒரு காதல் கதைக்கு கிடைச்சிட முடியுமா சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, அந்த பக்கத்துக்கு நடுவுல காய்ந்து போன ஒரு பழைய ரயில் டிக்கெட் இருக்கு. அது அவங்க கடைசியா பார்த்த அந்த நாளோட அதே ட்ரெயினோட டிக்கெட். இத பார்த்ததும் அர்ஜுன் கண்கள்ல கண்ணீரோட அமைதியா சிரிக்கிறான். அந்த சின்ன காகிதத்துல அவங்களோட மொத்த காதலும் அப்படியே பத்திரமா அடங்கியிருக்கு. இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட முடிவுக்கு வந்துட்டோம். இதிலிருந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி விசிபிளா தெரியணும்னு நினைக்கிற இந்த உலகத்துல உண்மையான காதல் ஒருத்தரோட குரலை கேட்பதன் மூலமா மட்டுமா கிடைக்குமா? அர்ஜுன், ஆயிஷாவோட இந்த கதை காதலை பத்தின நம்மளோட பார்வையே மாத்துது இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? காதலுக்கு கண்கள் தேவையில்ல, உணர்வுகள் மட்டுமே போதும். இன்னொரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.